சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூன் 18. பாலும் புலாலும். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். சங்கீதம் 119, 148. திருமறையானது பாலுக்கும் புலாலுக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. துவக்க நிலையில் உள்ளோருக்கு அது பால், வளர்ந்தோருக்கும் முதிர்ச்சி அடைந்தோருக்கும் அது புலால். எபிரேயர் 5:12-14 வரை. கறியை சவைத்து சாப்பிடுவதற்கு பால் குடிப்பதை விட நேரமாகும். நாம் கிறிஸ்தவ வாழ்வில் வளர வளர திருமறை தியானத்திற்கு செலவழிக்கும் நேரத்தை கூட்டிக் கொண்டே போக வேண்டும். வேதத்தில் புரியாத புதிர்கள் மற்றும் கடினமான கேள்விகள் நமக்கு எதிர்ப்படும். வேதாகம பொருளகராதிகள், பைபிள் டிக்ஷனரிஸ் நமக்கு வேதத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகமும் எழுதப்பட்ட சூழமைவை விளக்கி காட்டும். ஒவ்வொரு நாளும் இவ்வித பொருளகராதிகளின் ஓரிரு பக்கங்களையாவது வாசித்தல் பெரும் பயனளிக்கும். வேதத்தின் ஒரு சிறிய பகுதியை கூட மொழியாக்கம் செய்வதற்கு வேத மொழிபெயர்ப்பாளர்கள் எவ்வளவு நேரமெடுக்க வேண்டியிருக்கிறது என்று மட்டும் நாம் அறிந்திருந்தால், வேத தியானத்தை ஏதோ சும்மாயிருக்கும் நேரத்தில் செய்ய வேண்டியதாய் கருத மாட்டோம். முழு வேதாகமத்தையும் நமது தாய் மொழியிலேயே, அதுவும் பல்வேறு திருத்திய மொழியாக்கங்களில் பெற்றிருப்பது எத்தனை சிலாக்கியம்! வேதத்தில் உள்ள ஒரு வரி கூட இன்னும் மொழியாக்கம் செய்யப்படாத 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் உலகில் உண்டு. இந்த தலைமுறையினருக்கு கிடைத்துள்ள ஆராய்ச்சி வேதங்களையும் உதவி நூல்களையும் பார்த்தால் அப்பப்பா பொறாமையாயிருக்கிறது. கல்லூரி மாணவ பருவத்தில் எனது ஆன்மீக வாழ்வின் முதலாவது 8 ஆண்டுகளில், அதாவது 1962 முதல் 1970 வரை, ஒரே ஒரு ஆராய்ச்சி வேதம் கூட வாங்க எனக்கு வசதி இல்லை. ஒன்றாவது வேண்டுமென்று எத்தனை முறை எனது கல்லூரி ஜெபக்குழு அங்கத்தினர்களோடு ஜெபித்திருப்பேன். 1970 ஆண்டு நான் லில்லியனுக்கு நிச்சயிக்கப்பட்ட போது எனது மாமனார் எனக்கு வெகுமதியாக டேக்ஸ் அனோட்டேட்டட் ரெஃபரன்ஸ் பைபிள் ஒன்றை கொடுத்த போது எனது நெடுங்கால ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. ஃபினிஸ் ஜென்னிங்ஸ் டேக் 1902 முதல் 1987 வரை என்ற போதகருக்கு அந்த ஆராய்ச்சி வேதாகமம் தயாரிக்க 43 ஆண்டுகளில் ஏறத்தாழ 1,00,000 மணி நேரம் ஆராய்ந்து படிக்க வேண்டியது இருந்தது. பைபிள் எழுதப்பட்ட எபிரேயு மற்றும் கிரேக்க ஆகிய மூல மொழிகளை கற்காத நம்மை போன்றவர்களுக்கு புது புது மொழியாக்கங்கள் ஒரு வரப்பிரசாதமாகும். 100க்கு 100 சரியான மொழியாக்கமோ 100க்கு 100 பிழையான மொழியாக்கமோ எதுவும் கிடையாது. ஒவ்வொரு மொழியாக்கத்திற்கும் சிறப்புகளும் உண்டு, குறைபாடுகளும் உண்டு. வெறும் பாரம்பரியத்திற்கு பலியாகி புதிய மொழியாக்கங்களுக்கு கதவடைத்து விடாதீர்கள். இன்று அதிகமாய் புழக்கத்தில் உள்ள தமிழ் வேதாகமம் பல்வேறு தமிழாக்கங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்த பின்னர் அவற்றை ஒப்பிட்டு பார்த்து செய்யப்பட்ட இன்னொரு மொழியாக்கமே. தினசரி வேத வாசிப்பு பகுதிகளை வேறே 1-2 மொழியாக்கங்களிலும் வாசித்து பாருங்கள். புத்துணர்வு தரும் அர்த்தங்கள் பெற்று குதூகலிப்பீர்கள்.